சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? எபேசியர் 5:8 நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறார். ஒரு காலத்துல நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ இருள், சாப இருள், பிசாசாக இருள் நம்மை அடிமைப்படுத்தி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருளிலே தடுமாறி கொண்டிருந்தோம். இயேசுவாகிய வெளிச்சம் நம்மை சந்தித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றிவிட்டார். இப்ப அவருடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப இந்த உலகத்துல 2 விதமான ஜனங்க இருக்கிறான். ஒன்று இருளின் பிள்ளைகள், இன்னொன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அப்படின்னா நம்ம வாழ்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்களைப் போல இருக்க முடியாது. பாவம் செய்து கொண்டு உலக சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்க பரிசுத்தமா இருக்கணும், நீதி நேர்மையா நடக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும்.